மிதுன ராசி நபர்களுக்கு இந்த வார பலன். மிதுனத்தை பொறுத்த வரைக்கும் ராசிநாதன் புதன் கிட்டத்தட்ட வக்கரமாகக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரத்தை எடுத்துக்கலாம். ராசிநாதன் புதன் வக்கர அமைப்புகள். ஸோ புதனுடைய வக்கர அமைப்புகள் மிதுன ராசி நபருடைய சிந்தனை செயல்பாடுகள் கொஞ்சம் வேறு வழியில் சிந்திக்க ஆரம்பிக்கக்கூடிய ஒரு வாரமாக இருக்கும். உங்களுடைய தேவைகளை கருதி நல்லா நோட் பண்ணீங்க. மிதுன ராசி நபர்கள் தங்களுடைய தேவைகள் இல்லை ஆக வேண்டிய காரியங்களுக்காக இதுவரைக்கும் இருந்ததை விட வேற மாதிரியான வேறு கோணத்தில் நீங்கள் உங்களுடைய சிந்தனையை செலுத்துகிற மாதிரி இருக்கும். வேறு விதமான ஐடியாக்கள், வேறு விதமான பாதை, இந்த மாதிரியான விஷயங்கள், அதாவது மாற்று வழிகள் அப்படிங்கிற ஒரு விஷயத்த மிதுனராசி நபர்கள் இந்த வாரத்தில் கையில் எடுக்கிற மாதிரி இருக்கும். இப்போ நம்ம இப்படி இருக்கக்கூடாது, வேற ஏதாச்சும் பண்ணி ஆகணும் அப்படிங்கிற மாதிரி. இதற்கு பக்கபலமாக சுக்கிரன் 5ல் வர்றதுனால சுக்கிரனுடைய செயல்பாடுகள் எல்லாமே கொஞ்சம் கை கொடுக்குற மாதிரி இருக்கும். சுக்கிரனுடைய செயல்பாடுகளே பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் ஷார்ட்கட்டாக முடிக்கக்கூடிய விஷயங்களில் எதையுமே நீங்கள் செய்யறதுக்கு இறங்க ஆரம்பிச்சிடுவீங்க. ஸோ உங்களோட தேவைகளும் நிச்சயமாக இந்த வாரத்தில் கிட்டத்தட்ட ஒரு 50% மேலே பூர்த்தி ஆகும் அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சிங்க. கிட்டத்தட்ட இந்த வார ஆரம்பத்தில் இருந்து கிட்டத்தட்ட சந்திரன், தனாதிபதியான சந்திரன் தனஸ்தானம், அடுத்தது 3 இந்த மாதிரி இடங்களுடைய பயணங்கள் அமைப்பு இருக்கிறதுனால, நகர்வு இருக்கிறதுனால பண ரீதியாக, பொருளாதார ரீதியாக குறைகள் நிவர்த்தி செய்யப்படுகிறது. அதை வச்சு உங்களுடைய காரிய வெற்றிகள் கண்டிப்பாக உண்டு. எல்லாவற்றுக்கும் மேலாக சம்பள வேலையில் சில விஷயங்களில் சில மாற்றங்களை சந்திக்கக்கூடிய ஒரு வாரமாக இருக்கும். சம்பள வேலையில் மிதுனராசி நபர்கள் சில மாற்றங்களை சந்திக்கக்கூடிய ஒரு வாரம் இது. தொழில் ரீதியாக மிதுனராசி நபர்கள் தொழில் ரீதியாக திரும்ப கொஞ்சம் தொழிலை கொஞ்சம் நல்லபடியாக வருது, தொழிலை கொஞ்சம் பார்க்கலாம், தொழில் ரீதியாக கொஞ்சம் சில விஷயங்கள் சௌகரியமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரியான சில ஓப்பனிங் அமைப்புகள் கொஞ்சம் நல்லா இருக்கும் தொழில் பண்ணுறவங்களுக்கு. அடுத்தது கிட்டத்தட்ட பொருளாதார அமைப்புகளை மையப்படுத்தி சில அசையும் அசையா சொத்துக்கள் விஷயத்தில் பார்த்தீங்கன்னாக்கா சில விஷயத்த நீங்கள் இழக்கிற மாதிரி இருக்கும். பொருளாதாரத்தை மையப்படுத்தி அசையும் அசையா சொத்துக்கள் விஷயத்தில் இப்போதைக்கு கொஞ்சம் தேவை கருதி சில விஷயத்த இழக்கிற மாதிரி இருக்கும். அது விற்கிறதா இருக்கலாம், இல்லை அடகு வைக்கிறதா இருக்கலாம், இல்லை கொடுக்கல் வாங்கலாம் இருக்கலாம், தற்காலிகமாக தள்ளி வைக்கிறதா இருக்கலாம். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் மிதுனராசி நம்மளுக்கு இந்த வாரத்தில் நடக்க ஆரம்பிக்கும். குறிப்பாக செவ்வாயின் செயல்பாடுகள் அப்படிங்கிற விஷயத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா, ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் புரோக்கரேஜ் பண்ணக்கூடியவங்களுக்கு யோகமும், அதே சமயம் தொழிலாக பண்ணுறவங்களுக்கு ஏதாவது பணத்தை போட்டு அதை நான் ரியல் எஸ்டேட் விற்க போகிறேன் அப்படிங்கிறவங்களுக்கு கொஞ்சம் நெருக்கடிகளும் உருவாக வாய்ப்பு இருக்குது. ஒரே கிரகம் தான் 2 விதமான பலனாக மாறுது பாருங்கள். ஸோ அதனால் மிதுனராசி நபர்களுக்கு இந்த வார பலன் இப்படி போகும். பார்ட் டைம் ஜாப்பு, சைடு பிஸ்னஸ், சின்ன லெவலில் தொழில் பண்ணுறவங்க, சின்ன எக்ஸ்ட்ரா வருமானம், இதை மாதிரியான லைனில் இருக்கிறவங்களுக்கு நிச்சயமாக எந்த விதத்துலேயும் ஒரு பாதகங்கிறதும் கிடையாது. சைடு இன்கம் கிடைக்கக்கூடிய ஒரு வாரமாகவும் நீங்கள் இதை எடுத்துக்கலாம்.